வணக்கம். தமிழக இளைஞர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை திட்டத்துல வந்திருக்கக்கூடிய புதிய மாற்றங்கள் என்ன, இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், வெப்சைட்ல எப்படி ஈஸியா பதிவு செய்யறது, இப்படி உங்களுக்கு இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் விடை தரப்போற ஒரு முழுமையான விளக்கமா தான் இது இருக்க போகுது. வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரி, எடுத்த உடனே எல்லார் கவனத்தையும் ஈர்த்த அந்த ஒரு பெரிய நம்பர்லேருந்தே ஆரம்பிப்போம். 4000 ரூபாய். வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்காக முன்மொழியப்பட்டிருக்கிற மாதாந்திர நிதியுதவி தொகை தான் இது. இதை கேட்ட உடனே கண்டிப்பா ஒரு ஆர்வம் வந்திருக்கும் இல்லையா? ஆனா இந்த உதவித்தொகையில 2 விதமான பிரிவுகள் இருக்கு. வேலை தேடிட்டு இருக்கிற பட்டதாரிகள், அதாவது டிகிரி முடிச்சவங்களுக்கு மாசம் 4000 ரூபாயும், அதுவே டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு 2500 ரூபாயும் வழங்கப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப தெளிவான ஒரு பிரிப்பு இல்லையா? இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான விஷயங்கள்: திட்டத்தோட அறிமுகம், யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு, என்னென்ன ஆவணங்கள் தேவை, வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு முறை, அப்புறம் ரொம்ப முக்கியமா இணையதளத்துல வர்ற சிக்கல்களும் அதற்கான தீர்வுகளும், இதையெல்லாம் வரிசையா பார்க்கலாம். முதல்ல இந்த திட்டத்தோட சுருக்கமான ஒரு அறிமுகத்தை பார்த்துடலாம். இதுல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த திட்டம் இன்னும் நேத்து இன்னைக்கு வந்தது கிடையாது. 2006ல இருந்தே நடைமுறையில இருக்கிற ஒரு திட்டம் தான் இது. இப்போ வந்திருக்கிற புதிய அரசாங்கம் இதுல வழங்கப்படுற நிதி உதவியை கணிசமா உயர்த்தியிருக்காங்க. அதுதான் இப்போ ஹைலைட். அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி: இந்த திட்டம் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதற்கான தகுதிகள் என்ன? இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் வயது மற்றும் குடும்ப ஆண்டு வருமான வரம்புகள். பிசி மற்றும் எம்பிசி பிரிவினருக்கு 40 வயதும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 45 வயதும் அதிகபட்ச வரம்பா நிர்ணயிச்சிருக்காங்க. அதே மாதிரி குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 1,20,000 ரூபாய்க்குள் இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா உண்மையிலேயே தேவைப்படுறவங்களுக்கு இந்த நிதி போய் சேரணும் இல்லையா? அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கிய நோக்கம். இதை தவிர இன்னும் சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு. நீங்க முழுமையா தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் படிச்சிருக்கணும். எந்த ஒரு அரசு வேலையிலயோ தனியார் நிறுவனத்திலயோ, ஏன் ஒரு சின்ன சுய தொழில கூட நீங்க ஈடுபட்டிருக்க கூடாது. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க முழுமையா வேலை இல்லாம இருந்தா மட்டும்தான் இந்த உதவித்தொகையை பெற முடியும். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்துல நீங்க பதிவு செஞ்ச நாள்ல இருந்து கட்டாயமா 5 வருஷம் காத்திருக்கணும். அதாவது இப்போ 2026ல நீங்க விண்ணப்பிக்க தகுதி பெறணும்னா 2021லேயே நீங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்போதான் உங்களுக்கு அந்த 5 வருஷ சீனியாரிட்டி கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ரூல்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்னென்ன ஆவணங்கள், அதாவது டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்ப்போம். இங்க இருக்கிற இந்த 5 டாக்குமெண்ட்ஸையும் இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் கார்டு, ஆதார் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட், ஆக்டிவா இருக்கிற பேங்க் அக்கவுண்ட் நம்பர், அப்புறம் ரொம்ப முக்கியமா அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட், அதாவது வேலை வாய்ப்பின்மை சான்றிதழ். இது எப்படி வாங்குறதுன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப ஈஸி. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஈஸியாவே மையங்கள் மூலமாவே நீங்க இதை வாங்கிக்கலாம். இதை நீங்க கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். இந்த உதவித்தொகை அப்படிங்கிறது உங்களோட வேலை தேடுற பயணத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஒரு தற்காலிகமான பாலம்தான். அதிகபட்சம் 3 வருஷத்துக்கு மட்டும்தான் இந்த நிதி உங்களுக்கு கிடைக்கும். அதனால உதவித்தொகை வருதேன்னு சொல்லிட்டு வேலை தேடுற முயற்சியை மட்டும் எப்பவும் விட்டுடக்கூடாது, சரியா? அடுத்ததா வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு முறை பத்தி பார்க்கலாம். நிறைய பேர் பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் இதுதாங்க. 10ஆம் வகுப்பு முடிச்ச உடனே ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே மறந்துடுவாங்க. நீங்களும் அப்படி பண்ணிருந்தா உடனே வெப்சைட்ல லாகின் பண்ணி உங்களோட 12ஆம் வகுப்பு அப்புறம் உங்களோட டிகிரி விவரங்களை அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா டிகிரியை அப்டேட் பண்ணலனா அந்த 4000 ரூபாய் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. பாத்துக்கோங்க. 18 மாசங்கள் உங்க பதிவை ரினியூவல் பண்ண உங்களுக்கு கொடுக்கப்படுற அதிகபட்ச கிரேஸ் பீரியட் இதுதான். இந்த 18 மாத காலக்கெடுவை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க எம்ப்ளாய்மெண்ட் கார்டு நிரந்தரமா கேன்சல் ஆயிடும். அதோட இத்தனை வருஷமா நீங்க வெயிட் பண்ணி வாங்கின அந்த சீனியாரிட்டியும் மொத்தமா காணாம போயிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சரி, இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இணையதளத்துல வர்ற சிக்கல்களும் அதற்கான தீர்வுகளும். உங்கள பல பேர்கிட்ட அந்த பிரிண்ட் பண்ணப்பட்ட வேலைவாய்ப்பு அட்டை கண்டிப்பா இருக்கும். ஆனா இதுவரைக்கும் ஒரு தடவை கூட வெப்சைட்ல லாகின் பண்ணியே பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வெப்சைட்குள்ள எப்படி லாகின் பண்றது? இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். டிஃபால்ட்டாவே உங்க எம்ப்ளாய்மெண்ட் ஐடி அல்லது பதிவு எண் தான் உங்களோட யூசர் ஐடி. உங்களோட பிறந்த தேதி தான் பாஸ்வேர்டு. ஆனா இந்த பிறந்த தேதியை டைப் பண்ணும்போது நடுவுல ஸ்லாஷ் குறியீடுகளோட, உதாரணமா 01/01/2000 அப்படின்னு ரொம்ப சரியா டைப் பண்ணணும். ஒருவேளை நீங்க லாகின் பண்ணும்போது வெப்சைட் லோட் ஆகல, இல்ல பிளாங்க் ஸ்கிரீன் வருது, அல்லது பாஸ்வேர்டு எரர் காட்டுதுன்னா கொஞ்சம் கூட பேனிக் ஆகாதீங்க. இதுக்கு ஒரு சூப்பரான மாற்று வழி நம்ம கிட்ட இருக்கு.
முக்கியமான விஷயம், இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணும்போது கூகுள் குரோமை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்திடுங்க. அதுக்கு பதிலா மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை யூஸ் பண்ணுங்க. அதுல எக்ஸிஸ்டிங் யூசர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்க எக்ஸ்சேஞ்ச் கோட், உங்க மாவட்டம், அப்புறம் பதிவு செஞ்ச வருஷம் இதெல்லாம் என்டர் பண்ணீங்கன்னா உங்களோட சரியான யூசர் ஐடியை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா இதே மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ்ல ஃபர்காட் பாஸ்வேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட யூசர் ஐடி அப்புறம் பிறந்த தேதியை என்டர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு புது பாஸ்வேர்டை டைப் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. திரையில பாஸ்வேர்ட் சேஞ்ச் அப்படிங்கிற மெசேஜ் வந்ததை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த புது பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணி பாருங்க. ஈஸியா உள்ள போயிடும். நிறைய பேர் லாகின் பண்ணும்போது அப்டேட் யூசர் பாஸ்வேர்ட் டேட்டா அப்படின்னு ஒரு எரர் வரும். இப்படி வந்தா என்ன அர்த்தம்னா உங்களோட டிஜிட்டல் ப்ரொஃபைல்ல சில தகவல்கள் மிஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதை நீங்களா ஆன்லைன்ல சரி பண்ண முடியாது. அதனால உடனே ஒரு இ-சேவை மையத்துக்கோ இல்ல உங்க மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கோ நேர்ல போய் இதை அப்டேட் பண்ணிடுங்க. விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மாபெரும் நிதி உதவி வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னிக்கே உங்க டிஜிட்டல் ஆவணங்களை சரிபார்க்கிற வேலையை தொடங்குவீங்களா? அதிகாரப்பூர்வமான அரசாணை வெளியாகும் போது எந்த ஒரு பதற்றமும் இல்லாம நீங்க முழுமையா தயாராக இருக்கணும். அந்த தயாரிப்புக்கு இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த தகவல்களை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த முறை இதே மாதிரி ஒரு தெளிவான விளக்கத்தோட உங்களை சந்திக்கிறேன்.